நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. சிவச்சந்திரன் நடிக்க கூப்பிட்டப்போது ஜஸ்ட் லைக் தட் எப்படி அதை அக்செப்ட் பண்ணீங்க? சிவச்சந்திரன் அதுக்கு கூட கடமை கண்ணிக்கிட்டு போய் நடிச்சிருந்தார். எனக்கு நடிக்கிறதே கிடையாது. திடீர்னு வந்து அந்த ஒரு கேரக்டர் நீ பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும், மலையாள கேரக்டர் மாதிரி நீ பண்ணு. நான் சொன்னேன் எனக்குலாம் இப்படி டேலேஜ் பண்ணி அது கிருஷ்ணனாக விட்டுருங்க. தொடர்ந்து கதாபாத்திரங்கள் பலர் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு மெச்சூர்டு ஆக்டர் ஆகிட்டீங்க. எப்படி உங்கள் அப்பா ஜீன்ஸா? டேலேஜ் பார்த்துனா ரொம்ப உதவும் கை காலம். நம்மளும் இன்னைக்கு கூட கலெக்டாக பண்ணார். ஒரு பேசுறதுனா அப்படிமா கரகாட்டக்காரர். ஏன்னா கரகாட்டக்காரர் ஏன்னா இது நூக்கன் காரில் தமிழ்நாட்டு போகிற என்னை அறிய வச்சது கரகாட்டம். ஆமாம், என்ன ஹிட்டு. ஆமாம்மா. இளையராஜாவோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க. அதில் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு எதெல்லாம்? நீங்கள் சொன்னபடி அவர் வந்து நான் வந்து டைரக்டராக அவர் மியூசிக் டைரக்டர் நம்ம நடிச்சே கிடையாது. நான் போய் உட்காந்தா இப்படி தான் அவரை பார்ப்பேன். சிவச்சந்திரன் நடிக்க கூப்பிட்டப்போது ஜஸ்ட் லைக் தட் எப்படி அதை அக்செப்ட் பண்ணீங்க? சிவச்சந்திரன் அதுக்கு கூட கடமை கண்ணிக்கிட்டு போய் நடிச்சிருந்தார். எனக்கு நடிக்கிறதே கிடையாது. திடீர்னு வந்து அந்த ஒரு கேரக்டர் நீ பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும், மலையாள கேரக்டர் மாதிரி நீ பண்ணு. நான் சொன்னேன் எனக்கெல்லாம் இப்போ டேலேஜ் பண்ணி அது கிருஷ்ணனாக விட்டுருன்னு. இல்லை நீ பண்ணு நல்லா இருக்கும்னாரு. அப்படி தான் அந்த படத்தில் பண்ணேன், எண்ணீர் கண்ணு மேலே. அது சும்மா ஒரு ஜண்டை பிள்ளையர் மாதிரி ஜண்டையை அடிச்சுக்கிட்டு அப்படி போயிடுச்சு. பெரிய டேலாக்கள் இல்லாமல் மலையாள இது மாதிரி அது அப்படியே பண்ணேன். தொடர்ந்து கதாபாத்திரங்கள் பலர் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு மெச்சூர்டு ஆக்டர் ஆகிட்டீங்க. எப்படி உங்கள் அப்பா ஜீன்ஸா? இல்லை எதுவுமே பழகத்தானே எல்லாமே நமக்கு. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு டேரக்ட் பேசுனா ரொம்ப உதவும் கை காலெலாம். கமல் இன்னைக்கு கூட கலெக்டாக பண்ணார். பேசுறதுனா அப்படிமா அப்படின்னு. இப்போ கூட மேடை ஏறி பேசுனால கொஞ்சம் பயம்தான். ஸோ அதனால் எனக்கு அதனாலே நான் பெருசாக இப்போ நடிக்கணுன்ற அப்போல்லாம் ஆர்வம் இல்லை. அதுக்கப்புறம் பழகிருச்சு. இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் பேசி. நீங்கள் நடித்த கதாபாத்திரங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம் எது? அன்பே சிவம், மைக்கேல் மதன காமராஜன், கரகாட்டக்காரர். ஏன்னா கரகாட்டக்காரர் ஏன்னா என்னை நூக்கன் காரில் தமிழ்நாட்டில் போகிற என்னை அறிய வச்சது கரகாட்டக்காரன். ஆமாம், என்ன ஹிட்டு. இப்போ கூட வந்து எங்கே போனால் கூட இந்த பாரு கரகாட்டக்காரன் பாரு தான் இன்னும் பேசுகிறாங்க. அப்பா இத்தனை வருஷத்துக்கு? ஆமாம், 35 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு. இப்போ கூட இந்த பாரு கனகா கைப்பிடிச்சுட்டான் பாரு போகிறான் பாரு. அதனால் என்னை நூக்கன் காரில் கொண்டு போனது வந்து கரகாட்டக்காரன் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் பிடிச்ச கேரக்டர் அன்பே சிவம், மைக்கேல் மதன காமராஜன். நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்குது. இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக விக்ரம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மிரட்டலான கேரக்டர். இல்லை விக்ரமில் கூட கமல் ஒரு நாள் வீட்டு ஆஃபீஸ்க்கு வான்னு சொன்னார். போனேன். மதியம் லஞ்சு அங்கே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது ஒரு பையனை இன்டர்வியூ சொல்லி விட்டார். இப்போ இவர் தான் அந்த டைரக்டரு லோகேஷ் பார்த்துக்கணும். அது வரைக்கும் அந்த பையன் பார்த்தே கிடையாது. அப்போ லோகேஷ் கேட்டார், சார் நம்ம படத்தில் ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுறீங்களா சார்னு. நான் சொன்னேன் ராஜகுமார் ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களேன்னு எப்படி கேட்க முடியும்? கம்பெனி ஆர்டிஸ்ட். ஆமாம், நம்ம கம்பெனி தானுங்க, ஓகே பண்ணிடலான்னு. அப்படி தான் அந்த படத்தில் போய் கமிட் ஆனேன். பட் அது அந்த ஜிம்மு இந்த எலிமெண்ட் இருக்குன்னு முதல்ல தெரியும். இதை கேளுங்க, ஜிம்மு சீன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தேட்டர் படம் பார்க்கவும் திடீர்னு பார்த்தா எது அப்படி இவர் சீக்ரெட் ஏஜென்ட்னு எனக்கே தேட்டர் பயங்கர கிளாப்ஸு, பயங்கர கிளாப்ஸு. ஆமாம், அப்போ தான் எனக்கே தெரியும் நான் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அந்த படத்தில். படத்தை பார்த்து தான் தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சீசனில் கரகாட்டக்காரன் மாதிரி இந்த சீசன் கொண்டு போய் சேர்த்த படமாக வந்தது. ஆமாம் ஆமாம். இப்போ எங்கே போனால் விக்ரம் தான் சொல்கிறாங்க. அதான் சார் விக்ரம் ரொம்ப சூப்பர் சார். இப்போ கூட ஒருத்தர் சொன்னார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் தம்பி. சார் பன்னீர் புஷ்பங்களுக்கு அப்புறம் நீங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இடைவெளி எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் பன்னீர் புஷ்பங்கள் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நானும் வாசம் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணோம். தனிப்பட்ட முறையில் பண்ணது கடமை கண்ணு கட்டுப்பாடுறது. அதே பழைய இதுக்கு போனேன். இப்போ வேறு மாதிரி வித்தியாசமான படங்கள் எடுத்துங்க.
அதான் சார், நீங்க தனிப்பட்ட அடையாளமா நீங்க வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தனிப்பட்ட இடம் எடுக்கணுங்க இல்லையா, இப்போ நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதானே. அப்போ நிறைய படங்கள் அப்படியே நான் கமல் சார் கூட பண்ண அது பண்ண எல்லாம் கூட பண்ணிட்டு தானே இருந்தேன் நான், சும்மா இல்லையே. Yes, sir. பண்ணி கடமைங்க நீ கட்டுப்பாடு பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே நான் நம்ம படங்கள் வேறு மாதிரி படங்கள் தானே பண்ணேன். சார் இன்னைக்கும் மகாநதி என்னோட ஃபேவரட் சார். தேங்க்யூ. மகாநதி இன்னைக்கும் வந்து என்னோட ஒய்ஃப்ல அந்த படம் போட்டா ஆஃப் பண்ணிடுறாங்க, தயவு செய்து வைக்காதீங்க, நான் அழுதுட்டே இருக்கேன்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாம் ஆமாம், நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணாங்க. நிறைய நிறைய பேர் அந்த படத்தை செகண்டாக பார்க்க முடியாது. இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆன போது நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி திட்டினாங்க, என்னையா படம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்கன்னு. ஈங்க என் அண்ணனே திட்டினார். அதாவது எந்தெந்த வீட்டில் பெண்கள் இருக்காங்களோ, பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, குழந்தைங்க இருக்கு வீட்டில், அவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. சார் நீங்க தொடர்ந்து படங்கள் பண்ணாததுக்கு என்ன காரணம் சார்? தொடர்ந்து படங்கள் பண்ணாருன்னா வரும் சந்தர்ப்பம் தாம்மா, வாய்ப்பு தாம்மா. ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்போ கூட ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் எடுக்கிறீங்க சொல்லுங்கள், நான் வந்து பண்ணி தரேன். சார் அப்புறம் ரஜினிகாந்த் சார் வச்சு இயக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்ததா? இல்லை வரல வந்து தான் பண்ணியிருப்பேன், வரல. ஆனா அவரோட கமல்ஹாசனுக்கு ஈக்குவலா அவரோட நட்பு இருக்குதா? அது இருக்கு. சார் இன்னைக்கும் சின்ன மாப்பிள்ளை அந்த பாடல்கள் பிளஸ் கிரேசி மோகன் எழுத்து எல்லாமே சேர்ந்து அந்த இன்னைக்கும் மனசுல நிக்கு சார். நல்ல பாடல்கள், நன்றி. பிரபுவோட டான்ஸ் எல்லாம் அந்த வெண்ணிலவு கொதிப்பதுன்னு அதெல்லாம் வேற லெவல் சார். நன்றி. சின்ன வயசுலேருந்து ஸ்ருதிஹாசனி அக்ஷராசனி பார்க்குறீங்க, ஸ்ருதிஹாசனுடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ரொம்ப பொறுப்பான பிள்ளை. அவங்க சின்ன வயசில் நம்ம வீட்டில் இப்போ அவர் கமல் சார் அவங்க மதர் சரிக்காக எங்கேயா வெளியூர் போயிட்டாங்கன்னா நம்ம வீட்டு விட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை சாப்பிட்டுட்டு நம்ம அப்போ தரையில் அவங்க பாய போட்டு படுத்தா படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிள். எதையும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எதையும் இது நான் அவங்களோட பையன் பொண்ணுன்ற மாதிரி இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது, 2 பேருக்குமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். நம்மகிட்ட அது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்னை அங்கிள் ரொம்ப இதாக தான் கூடுவோட தவிர என்னோட பொண்ணுங்கள் மாதிரி தான், என் பசங்க மாதிரி தான். அவங்க கமலே ஒரு தடவை ஒரு இதில் சொன்னார், ஏதோ இன்டர்வியூ இப்போ வியட்நாம் காலியும்போது அந்த நேரத்தில் யாரோ அவர் கேட்கும்போது என் பொண்ணுங்களுக்கு அவன் பெரியப்பான்னு சொன்னார். அந்த அளவுக்கு தான் அவங்க என்கிட்ட இருக்கிறது. ரொம்ப அது ஸ்ருதி வந்து ரொம்ப பொறுப்பான பிள்ளைங்க. அவன் தங்கச்சி அப்படி பார்த்துப்பான் அந்த வயசுல. அக்ஷராவை ரொம்ப குழந்தை, அவளை அந்த அளவுக்கு அவள் பேம்பர் பண்ணுவான். அவளுக்கு எட்டு வேணுமோ அது பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றுறது, இந்த இதெல்லாம் மாதிரி குளிப்பாட்டுறது எல்லாத்தையும் பண்ணுவான். இப்போ ரொம்ப அற்புதமாக பண்ணுவாங்க. நல்ல பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை 2 பேருமே. அக்ஷரமாக அப்படி தான். இப்போயும் இங்கே அவன் மெட்ராஸ் வந்தால் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்க மாட்டாங்க, வருவாங்க. வந்து ஏதோ ஒரு நாள் ஒரு தோசை சாப்பிட்டுக்கிட்டு போவாங்க. இளையராஜாவோட பல படங்களில் பணியாற்றிருக்கீங்க, அதில் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு எதெல்லாம்? நிறைய படங்கள், அவரோட எல்லா படங்களுமே. ஏன்னா அவர் நீங்கள் சொன்னபடி அவர் வந்து நான் வந்து டைரக்டராகவோ அவர் மியூசிக் டைரக்டரோ நினச்சே கிடையாது. நான் போய் உட்காந்தா இப்படி தான் அவரை பார்ப்பேன் நான். என்ன மேஜிக்ங்க அவர் உட்காந்தா நமக்கு என்ன நம்ம ஒன்றுமே சொல்ல வேணாம், அவரே கூப்பிட்டு இது வேறு இது இப்படி பண்ணுன்னு சொல்லுவார். சில சாங்ஸ் ஓகே பண்ணிவிடுவோம், சில டியூன் ஓகே பண்ணிவிடுவோம். திடீர்னு மறுநாள் ரெக்கார்டிங் போகும்போது ஓகே பண்ணிவிட்டு ரெக்கார்ட் போகும்போது அந்த டியூன் வேணாப்பா, இது வேறு ஒரு டியூன் இருக்குது, இதை போடுங்க அப்படின்ட்டு அப்படி போடுவார். அப்படி தான் அந்த காதோர நோல்வாக்கெல்லாம் முதல்ல ஒரு டியூன் ஓகே பண்ணி லிரிக்ஸ் எல்லாம் எழுதி மறுநாள் ரெக்கார்டிங் போகும்போது நிறுத்திட்டு வேறு இந்த டியூன் போடு, அப்போ இதை போடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் ரைட்டரை சொல்லி எழுதி ரெக்கார்ட் பண்ணுறது தான் அந்த சாங்கெல்லாம். அந்த அளவுக்கு என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அவர் கேட்பார் இந்த படம் எப்படி போகுதுன்னு. அவரோட படம் சிங்காரவேலன் நல்லா போகுதுண்ணே, சூப்பர் ஹிட்டுண்ணே, போய்கிட்டு இருக்கணும் பார்த்துக்கோ, ஏன் நீ குணம் எடுத்தேன். அது இப்போ பேச்சு கிடையாது, நான் குணம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், குணம் எடுத்தேன். நீங்கள் சிங்காரவேலன் ஆசைப்பட்டீங்க, சிங்காரவேலன் எடுத்தீங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அவுட். அந்த வரைக்கும் அவ்வளோ ஃப்ரீயாக என்கிட்ட பேசுவார். சார் எனக்கு ஒரு கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. நீங்க நல்ல படம்லாம் நிறைய டைரக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன சார் எதுவும் டைரக்ட் பண்ணாமல் இருக்கீங்க, ஏன் இந்த பிரேக் எடுத்தீங்க? நான் எடுக்கலம்மா, நீங்கள் கொடுத்தீங்கன்னு நான் பண்ணுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கூட ப்ரொடியூசர்ஸ் வரணும் இல்லைம்மா, ஏன்னா இப்போ சினிமாவே வேறு மாதிரி தலைகளாக இப்போ வச்சேம்மா. எங்களோட பீரியட்லாம் இப்போ வேறு மாதிரி கதைகள் இப்போ வருது, வேறு மாதிரி படங்கள் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குமான்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. நம்ம நல்ல கதைகள் கொடுத்தா நம்ம போய் பண்ண ரெடி. ஏன்னா நான் வந்து
என்னோடய சொந்த கதை வசனம்லாம் நான் எழுதுனதே கிடையாது. நீங்கள் யாரோ நல்ல கதை கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து நான் டைரக்ட் பண்ணியிருப்பேன், நான் ரெடியாக இருக்கேன். அவ்வளோதானே தவிர நான் பிரேக் எடுத்துக்கல. சார் வெப் சீரிஸ் மாதிரி பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா சார் உங்களுக்கு? எல்லாத்துக்குமே வேணுமேம்மா, நான் ரெடிம்மா, வரணும்ல, ஆள் வரணும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யார்கிட்டையும் போய் கேட்கறது இல்லைம்மா, புரியுதுங்களா? ஏன்னா அது எனக்கு புரியல யார் யார்கிட்ட போய் என்ன கேட்குறது. அதனால் சார் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்காம பண்ணி கொடு, நான் இன்னும் ரெடி. 24 மணி நேரம் வேலை பார்க்க நான் ரெடி. வேறு எதாவது கேட்க வந்தீங்க சொல்லுங்கள். இல்ல சார், வெப் சீரிஸ் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, நல்ல டைரக்டர்ஸ் இருந்தாங்க சார் 80ஸ்ல. இப்ப நீங்கலாம் இருந்தீங்க 80s 90ஸ்ல எல்லாம் நல்லாவே பண்ணிட்டு இருந்தீங்க. சோ அந்த நல்ல அதாவது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஜனரஞ்சகமாகவும் நல்ல அதுவும் உங்க ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் படம் ஸ்டைல்ல இருக்கும். இப்போ எல்லாம் இந்த மாதிரி வெப் சீரிஸ் நல்லா வருதுனால எனக்கு அது மாதிரி தோணும் சார். புரியுதுமா, புரியுது. நீங்கள் சொல்ல உங்களோட அக்கறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி. பட் வரணுமே, வந்தால் தான் நான் பண்ண ரெடிமா. நீங்கள் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புங்க, வந்துட்டு நான் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திரைப்பயணத்திலே கொஞ்சம் வித்தியாசமான கதைகளை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க. ஆமாம். இப்போ அந்த மாதிரி ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுத்தது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக தப்பு நினைக்கிறீங்களா? இப்போ எந்த மாற்றமும் கிடையாது அதில். அதாவது 10ஓட 11 இருக்குன்னு நான் நினைக்கல. அப்படின்னு நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம், அது அப்படி இல்லை. ஏதாவது வித்தியாசம் பண்ணி நம்ம பேர் எடுக்கணுங்கிறது தான். இப்போ நீங்கள் பெருமைக்கு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தமிழ் சினிமா எடுத்தீங்கன்னா இந்த பாருங்க, இன்னும் பரிணய புருஷன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் குணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எத்தனை வருஷம்னு சொல்லுவாங்க தெரியும். பட் சொல்கிற வரைக்கும் எனக்கு பெருமை தானே, இல்லைங்களா? எத்தனையோ படங்கள் வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி பல யங் டைரக்டர்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அன்றைக்கி நீங்கள் பார்த்ததுன்னா ஒரு சர்க்கிள் தான், ஸ்ரீதரை தாண்டி உங்களுக்கு உலகமே கிடையாது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, இவங்களோட பணியாற்றும் போது எப்படி இருக்குது? எனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைங்க. நான் எதையுமே, ஆனால் ஆஸ் எ டேரக்டர்கிட்ட போய் எதையுமே நான் சஜஷன் கொடுக்கறது இல்லை. அவங்க கேட்டாங்கன்னா சார் இது பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னா அப்போ வேணா ஒரு ஐடியா கொடுப்பேன் தவிர, இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு பேசலாம். அவங்களுக்கு அவ்வளோதான். சில விஷயங்கள் வந்து மனசுக்கு உறுத்தலாக இருக்கும். என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, பட் சொல்ல முடியாது வீடியோ. ஏன்னா சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். டேரக்டர் வெளில வந்துடுவார். ஆமாம், வந்துடுவார். நம்ம ஏன்ட்ட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட அவனுக்கிட்ட புலம்பிட்டோன்னே தவிர மற்றபடி போய் சொல்ல மாட்டேன் சமயத்தில். ஏன்னா தோணும், ஐயோ ஏன் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு. பட் அது சொன்ன தப்பாக போய்விடும், நாளைக்கு கூப்பிட மாட்டாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த டேரக்டர் அப்படின்ற அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறவங்களும் இருக்காங்களா? இருக்காங்க. ஏதாவது சில விஷயம் கேட்பாங்க, சில அதெல்லாம் இருக்குது. பட் டப்பிங் போது நிறைய கேட்பாங்க. சார் நானே சில டைலாக்லாம் சேர்த்து கேட்டு தான் கேட்பேன். டேரக்டர் சார் இது இந்த மாதிரி இருக்குது, இந்த டைலாக் இப்படி சேர்த்துக்கலாமா? இப்போ ஓகேன்னா அப்போ நான் பண்ணிடுவேன். நீங்கள் இத்தனை கால பயணத்தில் இப்போ சினிமா முன்னாடியும் சினிமா பார்த்தீங்க, ஸ்ரீதர் காலத்து படங்களையும் இப்போ இந்த சீசன் படங்களையும் பார்க்குறீங்க. எப்படி இருக்குது சினிமா உலகத்துடைய இந்த மாற்றங்கள்? டெக்னிக்கலி ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டோம். டெக்னிக்கலி வந்து எல்லாமே இப்போ ஃபிங்கர் டிப்பில் அப்படி வந்து விளையாடுறாங்க. இந்த A1 வந்து என்ன வேணால் பண்ணலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. மற்றபடி இப்போ எனக்கு சில படங்கள் வந்து ஏன் இது பண்ணுறாங்கன்னு தோன்ற படங்கள் இருக்குது. சில படங்கள் ஒன்றுமே இல்லாமல் சும்மாவாது கூத்தடிச்சிட்டு இருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அம்மா அஃப்கோர்ஸ் பழையபடி பெரிய கதை சொல்லி பண்ணுற மாதிரியெல்லாம் இப்போ எதுவும் இல்லை. ஒரு சின்ன த்ரெட் எடுத்துகிட்டு அதை டெவலப் பண்ணுறாங்க. பட் நல்ல படங்கள்லாம் கூட வந்துருக்கு. நேற்று கூட அந்த தாய் கேள்வின்னு ஒரு படம் பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தேன், நல்லா பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. உங்களுடைய நண்பர் கமல்ஹாசனை கடைசியாக எப்போ பார்த்தீங்க? அவர் எம்பி ஆகிறதுக்கு முன்னால் பார்த்தேன். அப்புறம் என் பையனோட கல்யாணத்துக்கு வந்திருந்தார், அப்போ பார்த்தேன். ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறார். அரசியல் அது இது படங்கள் அதுக்கு நிறைய வேலைகள். இப்போ ஒரு மறுபடியும் வேணால் முடிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்சவொடனே போய் பார்ப்பேன் நினைக்கிறேன். தொலைக்காட்சி தொடரில் நடித்த அனுபவம் ரொம்ப டீடியஸ். ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 5, 6 சீன் 10 சீன் 15 சீன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களே கூட படம் இதுங்கிறாங்க. ரொம்ப லேகாக வேறு எடுக்கிறாங்க, ரொம்ப நேரம் எடுக்கிறாங்க. ஆமாம். ஒரு சில சீன்லாம் போனால் ஒரு சார்ட்டை வச்சு டிஸ்கஷன் நானே திட்டுவேன், யோ என்ன உட்கார வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சில சீரியல் வந்து இப்போ நான் சுழல்னு ஒரு வெப் சீரியல் பண்ணேன். ஆமாம், அதான் ரொம்ப குயிக்காக டக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல சீரியஸ். அந்த மாதிரி நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அது நம்ம என்ன பண்ணுறது, நம்ம போய் பேச முடியாது.
ரொம்ப நன்றி. ஓ ரொம்ப தேங்க்ஸ் சித்ரா, நன்றி.